எல்லாம் உங்க அப்பாவோட ஆளுங்க தான். அவர் தான் ஏவி விட்டுருக்காரு. பெரிய மனுஷன் நினைச்சா இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது பாருங்க, இது பண்ணது என் மாமனார்னா நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன். நீ கேள்வி கேட்டு என்னமா ஆக போகுது? மறுபடியும் அவருக்கு சௌரியமா உங்க வீட்டோட கதிர்வேலு பொண்டாட்டிய எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு ஜெயிச்சா மட்டும் எங்களுக்கு நல்லதா பண்ண போகுது. இதை பாருங்க, இது அப்படிலாம் விட்டுற மாட்டேன். உங்களை யாராவது ஒருத்தர் நில்லுங்க, யார் வேணும் நில்லுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? உங்க அப்பாவை எதிர்த்து எதிர்கட்சிக்காரங்களே அரசியல் பண்ண முடியல, நாங்க போய் ஜெயிக்கிறதாவது? அட போப்பா தம்பி, நீ நல்லவன் தானே, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதானே, ஏன் ஒதுங்கி நிக்கிற? உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா நீங்களே எலெக்ஷன்ல நில்லுங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எங்க எல்லாரோட வலி வேதனை எல்லாமே உங்களுக்கு புரியுது இல்ல? உங்களை மாதிரி ஒருத்தன் தான்ப்பா எங்களுக்கு தலைவனா வரணும். இப்படி நல்லவங்க எல்லாம் அரசியல் வேணான்னு ஒதுங்கி போனா நாடு என்னதான் ஆகும்? அந்த புள்ளியோட ரத்தத்துக்கும் கண்ணீருக்கும் நீங்க தான்ப்பா பதில் சொல்லணும். அப்புறம் உங்க விருப்பம். என்னடா பண்ணுவ? இது அநியாயமா தெரியலையா? இந்த ரத்த பணியில எங்க போய் கழுவ போறீங்க? இது தப்பு இல்லையாப்பா? ஏய், எதுடா தப்பு? எது தப்பு? அரசியல்வாதியோட அடிப்படை தர்மமே கட்ட பஞ்சாயத்தும் அடிதடியும் தான். அது இல்லாம எந்த அரசியல்வாதியும் ஜெயிச்சு மேல வந்ததா சரித்திரமே கிடையாது. என்னமோ இதெல்லாம் புதுசா பண்ற மாதிரி பேசுற. ஏன் இதுக்கு முன்னாடி நாம ஜெயிக்கிறதுக்காக நீ தேர்தல் அடிதடி எல்லாம் பண்ணது இல்லையா? நான் அடிதடி பண்ணிருக்கேன், ஆனா நான் நல்லவங்களை அடிக்கல. பிராத்தல் படம் நடிச்சேன், கஞ்சா வைக்கிற நடிச்சேன், ஒயின் ஷாப் வைக்கிற நடிச்சேன். நீங்க ஸ்டூடெண்ட்ஸையும் அப்பாவி மக்களையும் பொண்ணுங்க பார்க்காம அடிதடின்னு வந்ததுக்கு அப்புறம் அப்பா என்ன, அம்மா என்ன, பொண்டாட்டி என்ன, புள்ள என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஆம்பளை பொம்பளை ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அடிப்பேன். எனக்கு எதிரி எதிரி தான். அவனை நான் வளர விட மாட்டேன். இந்த அரசியல், இந்த பதவி, இதெல்லாம் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருந்தான்பா. ஆனா இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப நீங்க திமிரா பேசுனீங்கல்ல, அப்ப எடுத்த முடிவு இல்ல. அந்த அப்பாவி மக்களை அடிச்சிங்களா, அலற சத்தம் என் காதல கேட்டுச்சு. அப்பவே அந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா. நல்லவங்களா அரசியல் வேணாம் வேணாம்னு ஒதுங்கி போனா உங்களை மாதிரி கெட்டவங்க இந்த நாட்டை ஆள ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அது நடக்க கூடாது. நான் ஒதுங்கி நிக்க போறதில்ல, உங்களை எதிர்த்து நிக்க போறேன். உங்க தொகுதியில உங்களை எதிர்த்து சுயேட்சையா சொந்த கால நான் நிக்கிறேன்ப்பா. உங்க அராஜக அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. நான் உங்க புள்ள வெற்றி இல்லப்பா. என் மருமகளை ஜெயிக்க வச்சு உன் அரசியலுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. நான் உன் அப்ப ஈஸ்வரமூர்த்தி இல்லடா. எங்க அவர் அரசியல் பண்ணலங்க, அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப தப்பான விஷயம். பணமும் பதவியும் அவர் ரொம்ப மாத்திருக்குங்க. தப்புங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் பதவியில் இருக்கவே கூடாது. இவனெல்லாம் விடக்கூடாதுங்க. அப்பனா இருந்தானே யாரா இருந்தானே தட்டி கேட்டே ஆகணும். அப்பாவும் பையனும் இப்படி எதிரும் புதிருமா இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுன்னா முட்டாளாவே இருந்துட்டேன். நான் என்னங்க சொத்து கேட்டாங்க, சண்டை போட்டேன். ஊர்ல அப்பனும் பிள்ளைங்க எதுக்கோ சண்டை போடுறாங்க. நான் அப்பாவி மக்கள் நல்லா இருக்கணும் தானே சண்டை போடுறேன். நான் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு போறேங்க. அப்பனும் பிள்ளை வேற வேற கட்சியில் இருந்தது இல்லையா, நாங்களும் எடுத்துட்டு போறோம். நான் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க, நான் எடுத்த முடிவில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
இதுல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி இப்ப முக்கியம் இல்ல வெற்றி. அரசியல் ரீதியா பிரச்சனை வந்தா அதை நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா இதனால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்து விரிசல் விழுந்துருச்சுன்னா அதை எப்படி சமாளிப்பீங்க? பொது வாழ்க்கைக்கு வந்தாலே பிரச்சனை வருங்க. பார்த்துக்கலாம். நீங்கள் என் கூட இருப்பீங்கல்ல, அது போதுங்க. ம், அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஓ, ஆசீர்வாதம் அங்கே தானா? ஓகே மம்மி, ஷோ யுவர் லெக்ஸ். என்ன காலை காணோம்? ஓ, நான் வரேன். ப்ளீஸ் பிளஸ் மீ. நல்லா இருப்பா. உங்க அப்பா நீ பிறக்கும்போது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு தான் உனக்கு வெற்றின்னு பேர் வச்சாரு. வெற்றி உனக்கு தான்டா. அப்படி சொல்லு. மாமா ம், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிச்சயமா ஜெயிப்போமா. எழுந்துரு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. ஒன்றும் இல்லை, கீழே அப்போ நீ ஆசீர்வாதம் வாங்க வந்த. நான் விலகிட்டேனா, அதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. இந்த பாலக்குடி. டிஃபன் சாப்பிட்டேன்ப்பா. எனக்கு வேணாம், நீ சாப்பிடுங்கப்பா. இது சாமிக்கு அபிஷேகம் பண்ண பால்ரா, குடிச்சிட்டு போ. ஓ, நான் ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியாம நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களா? இதே பாலை மீனாட்சிக்கும் கொடுத்துருக்கேன், அவளும் குடிச்சிருக்கா. நீங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒண்ணுதான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். என்னப்பா மகாபாரதத்தில் வர கிருஷ்ணர் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? என்னடா பண்றது, இன்னைக்கு நம்ம வீடு மகாபாரத குருட்சேத்திரம் மாதிரில இருக்கு. உங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவா வந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆமா வெற்றி, இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பல வாட்டி எலெக்ஷன்ல நில்றான்னு சொன்னேன். அப்பெல்லாம் நீ மறுத்துட்ட. இப்ப உங்க அண்ணி நிக்கிறான்னு சொன்ன உடனே அவளை எதிர்த்து நிக்கிறியே, என்ன விஷயம்? உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதைப்பா. நீங்க பதவியில் இருக்கும்போது நம்ம குடும்பத்துல வேற யாரும் வரக்கூடாது. இப்ப கூட நான் உங்களை எதிர்த்து நிக்கல, கட்சியை தான் எதிர்த்து நிக்கிறேன். அது தப்பு இல்லையே? தப்பில்ல. சரி, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு எப்படி போற? நான் பைக்ல போயிடுவேன். டேய், என்னடா நீ ஒரு வேட்பாளர், வேட்புமனு தாக்கல் பண்ண போற, பந்தாவா கார்ல போய் இறங்கணும்டா? ஒரு எக்ஸ் மந்திரியோட புள்ளடா நீ. போய் பந்தாவா கார்ல இறங்கு. நம்ம கார் சும்மாதான் இருக்கு, நம்ம டிரைவர் சும்மா தானே இருக்கான், அவனை கூட்டிக்கிட்டு போ. சரிப்பா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.